உலகின் மிகப்பெரிய புரட்சியாளர் தன்னுடைய புரட்சித் தோழர்களால் கைவிடப்பட்டு இறந்தார். இது 1967 பொலிவியா. ஒரு அர்ஜென்டைன் மருத்துவர் ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு கியூபாவை கைப்பற்ற உதவினார். 80 கிளர்ச்சியாளர்களுடன் கியூபாவை வெற்றி கொண்டார். உலகம் முழுவதும் புரட்சியின் சின்னமானார். அரசாங்க பதவியை விட்டுவிட்டு லத்தீன் அமெரிக்காவை விடுவிக்க புறப்பட்டார். பொலிவியாவின் சுரங்கத் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் விடுவிக்க வந்தார். சிறிது காலம் நம்பிக்கையுடன் போராடினார். ஆனால் பொலிவியன் கம்யூனிஸ்ட் கட்சி ரகசியமாக அவருக்கு எதிராக செயல்பட்டது. காஸ்ட்ரோ அமெரிக்காவுக்கு பயந்து ஆதரவை விலக்கிக் கொண்டார். சிஏ பயிற்றுவித்த பொலிவியன் படைகள் அவரை சூழ்ந்தன. காட்டில் தனிமையில் சிக்கிக் கொண்டார். அக்டோபர் மாதம் பிடிபட்டார். ஒரு பள்ளிக்கூடத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். தன் உயிரையே தியாகம் செய்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தால் காட்டிக் கொடுக்கப்பட்ட புரட்சியாளர் சே குவேரா. 1928 அர்ஜென்டினால பிறக்கிறாரு. பிறக்கும் போதே அவருக்கு லங்ஸ்ல பிரச்சனை, மூச்சோடவே கஷ்டப்படுறாரு. பட் எப்படி அதெல்லாம் தாண்டி ஸ்கூல் முடிச்சு டாக்டர் ஆயிடுறாரு. அவர் நினைச்சிருந்தா கம்ஃபர்டபுளா அவர் லைஃப் வாழ்ந்திருக்க முடியும். ஆனா உலகம் ஃபுல்லா என்னென்ன டிசீஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க அவர் ஃப்ரெண்டு கூட ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்து கிளம்பிடுறாரு. அவர் டிராவல் பண்ணும்போது உலகம் ஃபுல்லா இன்ஜஸ்டிஸ் அண்ட் பாவர்ட்டி. அதை பார்த்த இவர் டாக்டர் வேலையை விட்டுட்டு கஷ்டப்படுற மக்களுக்காக ஏதாவது செய்யணும் முடிவு பண்றாரு. 1955ல மெக்சிகோல ஃபிடல் காஸ்ட்ரோ கூட சேர்ந்து கியூபா மக்களுக்காக ஒரு ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்றாரு. 1959ல பத்திஸ்டா கவர்மெண்ட் எதிர்த்து கியூபா ரெவல்யூஷன்ல ஜெயிக்கிறாரு அண்ட் கியூபாக்கு மினிஸ்டரும் ஆகுறாரு. அதோட நிறுத்தாம மினிஸ்டர் பதவி தூக்கி போட்டுட்டு மக்கள் எங்கெல்லாம் பசி பட்டினி கஷ்டப்படுறாங்களோ அங்கெல்லாம் போய் மக்களுக்காக போராடுறாரு. 1967ல ஒரு போராட்டத்துல அரெஸ்ட் ஆகி பொலிவியால ஒரு உயிர் போகுது. உயிர் போகும்போது கூட நீங்க என்ன வேணா அழிக்கலாம், என் ஐடியா அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாகுறாரு. அவரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் பத்தி சொன்ன 2 விஷயமே போதும் அவர் எப்படியாப்பட்ட லீடர்னு தெரிஞ்சுக்க. அநியாயத்தை கண்டு உனக்கும் கோபம் வருமானால் நீயும் நானும் நண்பன்னு சொல்றாரு. ஒரு பெண் உன் அருகில் ஆடி பாடி மகிழ்ச்சியாக சுதந்திரமாக உணர்ந்தால் நீதான் உலகத்தில் அழகே ஆண் அழகா சொல்றாரு. நிறைய பேருக்கு சே குவேரா இஸ் நாட் ஜஸ்ட் a leader, he is an idea. Patria o muerte. Patria o muerte. Esta disposición nueva de un continente de América está plasmada y resumida en el grito que día a día nuestras masas proclaman como expresión irrefutable de su decisión de lucha, paralizando la mano armada del invasor. Proclama que cuenta con la comprensión y el apoyo de todos los pueblos del mundo. Esa proclama es patria o muerte.